அனைவருக்கும் வணக்கம். எடுத்துக்காட்டு 3.71 10ஆம் வகுப்பு கணிதம் அணிகளில் ஏங்கிற அணியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 -1 2, பிங்கிற அணியில் வந்து பார்த்திங்கன்னா 1 -1 2 1 1 3 மற்றும் சிங்கிற அணி வந்து பார்த்திங்கன்னா 1 2 2 -1. கணக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனில் ஏபி இன்ட்டு சி, அதாவது ஃபஸ்ட்டு ஏ அணியையும் பி அணியும் பெருக்கிட்டு வர்ற விடையோட சி அணியை பெருக்கினாலும், ஃபஸ்ட்டு பிஏயும் சிஏயும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் ஏ பெருக்கினாலும் ஆன்சர் என்ன வரும்னா ரெண்டும் சேமாக வரும் அப்படிங்கிறத நம்ம காமிக்கணும். சரிங்களா? என காட்டுக, ரெண்டு அணியும் சமம்னு சொல்லி காமிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சைடு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஏபி இன்ட்டு சி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த சைடு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம போடுவோம் இல்லைங்களா? ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? ஏ இன்ட்டு பி. நம்ம ரீட் பண்ணும்போதே தெரியும், ஏ இன்ட்டு பி அப்படின்னா ஏவையும் பியையும் பெருக்கணும். சரிங்களா? அப்போ ஏ இன்ட்டு பி. அப்போ ஏ அணியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 -1 2. அடுத்தது பி அணியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 -1 2 1 1 3. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும். நம்ம ஏற்கனவே பெருக்கல் வந்து எப்படி பார்க்குறதுன்னு சொல்லியிருக்கோம். பெருக்கல் எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நிறை எடுத்துகிட்டு எத்தனை நிறை இருக்குதோ அந்த ஒவ்வொரு நிறை கூடையும் எத்தனை நிரல் இருக்குதோ அத்தனை நிரலால் பெருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு நிறை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நிரல் பெருக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நிறை எடுத்துகிட்டு ரெண்டாவது நிரல் பெருக்கணும். சரிங்களா? அப்போது நம்ம 7 சேஃப் மல்டிபிள் ஏற்கனவே போட்டு காமிச்சிருக்கோம். இப்போ 1 -1 2, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 2 1. சேம் அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு நிறை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நிரல் பெருக்கிட்டோம். அடுத்து ஃபஸ்ட் நிறை எடுத்துகிட்டு ரெண்டாவது நிரல். ஓகேங்களா? அப்போ 1 -1 2 -1 1 3. சரிங்களா? இப்போ பெருக்கலாமா? பெருக்கினா எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட் நம்பர். இப்போ பெருக்கினிங்கன்னா ஓர் 1 1. அடுத்து ரெண்டாவது நம்பர் -1 2 பெருக்கினிங்கன்னா -2. அடுத்து மூணாவது நம்பர் 2 1 பெருக்கினிங்கன்னா 2. சரிங்களா? அடுத்து அதே மாதிரி இப்போ நம்ம இந்த நம்பர் இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து இங்கே வந்துடலாமா? பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்பர். அப்போ 1 -1 பெருக்கினிங்கன்னா -1, -1 1 பெருக்கினிங்கன்னா -1, 2 3 6. சரிங்களா? இப்போ பாரு, இப்போது மொத்தமாக நம்ம ப்ளஸில் எவ்வளோ வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே ப்ளஸில் இருக்கிறது எல்லாமே கையில் இருக்கிற காசாக வச்சுக்கோங்க, மைனஸில் இருக்கிறதெல்லாம் கடனாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கையில் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க? இங்கே சிம்பிள் எதுவுமே, அதாவது ஒரு நம்பருக்கு முன்னாடி எந்த இதுவுமே இல்லைன்னா நம்ம அதை ப்ளஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ இங்கே ₹1 இருக்குது, மறுபடியும் இங்கே -2 இருக்குது, இங்கே ₹2 இருக்குது. ஸோ அப்போ நம்ம மொத்தமாக ₹3 வச்சுருக்கோம். அதில் கடன் ₹2 வாங்கியிருக்கோம். ஸோ மொத்தம் ₹3 ₹2 கடன் கொடுத்துட்டோம்னா நம்ம எவ்வளோ இருக்கும்? கையில் இருக்கவங்களா கடனாக இருக்குமா? கையில் காசு இருக்கும். எவ்வளோ இருக்கும்? ₹1 இருக்கும் இல்லைங்களா? அந்த 1. சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், ரெண்டுமே மைனஸ் ஒரு ப்ளஸ், அதாவது ₹6 கையில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்றீங்க? ஃபஸ்ட்டு ₹1 கொடுத்துட்றீங்க. இப்போ எவ்வளோ இருக்கும் உங்கள்கிட்ட? 5 இருக்கும். மறுபடியும் ₹1 கொடுத்துட்றீங்க. அப்போ எவ்வளோ இருக்கும்? 4. சரிங்களா? அப்போ ஏபியோட வரிசை, ஏபி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏபி ரெண்டையும் ஏ அணியும் பி அணியும் பெருக்கினிங்கன்னா வர விடை வந்து பார்த்திங்கன்னா 1 4. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன கணக்குக்கு வரலாங்களா? இப்போ ஏபி பெருக்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? வர்ற விடை கூட சியை பெருக்கணும். சரிங்களா? அப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏபி இன்ட்டு சி. சரிங்களா? அப்போது ஏபி அணியோட விடை வந்து பார்த்திங்கன்னா 1 4. சி அணியோட விடை பார்த்திங்கன்னா 1 2 2 -1. இப்போது ஃபஸ்ட் அணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நிறை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவீங்க? நிரலை பெருக்குவீங்க இல்லையா? அடுத்தது ஃபஸ்ட்டு நிறை எடுத்துகிட்டு ரெண்டாவது நிரல் பெருக்குவீங்க. சரிங்களா? அப்போது 1 4, அடுத்தது 1 2. சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நிறை எடுத்துக்கிறோம், ரெண்டாவது நிரல் எத்தனை நிரல் இருக்குதோ அத்தனையும் பெருக்கணும். சரிங்களா? இப்போ 1 4 2 -1. ஓகேவா? இப்போ பெருக்கலாம் இல்லையா? இப்போ எப்படி பெருக்கணும்? ஃபஸ்ட் நம்பர் ரெண்டாவது நம்பர். அப்போ ஃபஸ்ட் நம்பரையும் பெருக்கினிங்கன்னா ஓர் 1 1. இங்கே ரெண்டையும் பெருக்கினிங்கன்னா 4 2 8. சரிங்களா? அடுத்து இங்கே ரெண்டையும் பெருக்கினிங்கன்னா ஓர் 2 2. அடுத்து 4 × -1 -4. சரிங்களா? பாருங்கள், இப்போ இது ரெண்டுமே ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே இதில் ₹1 வச்சுருக்கீங்க, மறுபடியும் ஒரு ₹8 உங்களுக்கு கைக்கு கிடச்சிருக்கு. அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்கும்? ₹9 இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், 2 - 4,
ரூபா தான் வச்சுருக்கீங்க, ஆனால் 4 ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்கீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? 2 ரூபா கொடுத்துருவீங்களா? அப்போ மீதி எவ்வளோ கடன் இருக்கும்? -2 கடன் இருக்கும். சரிங்களா? 2 ரூபா கடனாக இருக்கும். கடன் அப்படிங்கிறனால மைனஸ் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம A B × C பெருக்கி முடித்தாச்சு. அப்போ இதை நாம் இந்த சைடை அதாவது நமக்கு கேட்ட கேள்வியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ அதை நம்ம 1ன்னு வச்சுக்கோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த சைடை ப்ரூவ் பண்ணுறோம். அதாவது இந்த விடையும் சமம்னு சொல்லணும். ஸோ அப்போ நம்ம இந்த சைடு ப்ரூவ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ A × BC. அப்போ ஃபஸ்ட்டு BC கண்டுபிடிக்கலாங்களா? இப்போ ஃபஸ்ட்டு A × BC கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பியும் சியும் பெருக்கிட்டு வர்ற விடை கூட A பெருக்க போகிறோம். சரிங்களா? இப்போது B அணி C அணி பெருக்கிறோம். இப்போ B அணியில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 -1 2 1 1 3. சரிங்களா? அடுத்தது C அணியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 2 2 -1. இப்போ எப்படி பெருக்குவீங்க? இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் 3 நிறை இருக்குது. எத்தனை நிரல் இருக்குன்னா 2 நிரல் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு நிறை எடுத்துக்க போகிறீங்க, இந்த 2ஐயும் பெருக்க போகிறீங்க. அடுத்து இதை எடுத்துக்க போகிறீங்க, இந்த 2ஐயும் பெருக்கணும். அடுத்து இதை எடுத்துக்க போகிறோம், இந்த 2ஐயும் நம்ம பெருக்க போகிறோம். சரிங்களா? அப்போ பாருங்கள் 1 × 1 என்ன? 1ங்களா? அடுத்து -1 × 2 -2. அடுத்து 1 × 2 பார்த்திங்கன்னா 2 -× +ப்ளஸ்ஸு 1 1. சேம் அதே மாதிரி இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்துகிட்டு பெருக்கி முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது நிறை எடுத்துக்க போகிறோம், ஃபஸ்ட்டு நிரல் பெருக்க போகிறோம். அப்போ 2 1 எவ்வளோங்க? 2. அடுத்து 1 2 2. சேம் அதே மாதிரி இங்கே 2 2 4 1 பெருக்கல் -1 -1. சரிங்களா? சேம் அதே மாதிரி இங்கே 1 இந்த ஃபஸ்ட்டு 3வது எடுத்துகிட்டு அடுத்து 3வது எடுத்துகிட்டு 2வது ரோ பெருக்க போகிறோம். அப்போ 1 1 ப்ளஸ் 3 2 பார்த்திங்கன்னா 6. இங்கே பெருக்கினீங்கன்னா 2 2 3 பெருக்கல் -1 பார்த்திங்கன்னா -3. சரிங்களா? இப்போ என்ன வரும்? விடை என்ன வரும் பாருங்கள். 1 ரூபா காசு வச்சுருக்கீங்க, ஆனால் 2 ரூபா கடன் வச்சுருக்கீங்க. அப்போ என்னாகும்? 1 ரூபாய் கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் 1 ரூபா கடன் இருக்குமா? ஸோ அப்போ கடன் அப்படிங்கிறனால -1. ரெண்டுமே கையில் தான் காசு வச்சுருக்கீங்க. அப்போ 2 1 3. இங்கே பாருங்கள், ரெண்டுமே ப்ளஸ் தான். இப்போ ரெண்டுமே நம்ம கையில் இருக்கிற காசு தான். இப்போ 2ஐயும் கூட்டினோம்னா 4. மொத்தம் 4 ரூபா காசு வச்சுருக்கீங்க, அதில் 1 ரூபா கடன் வச்சுருக்கீங்க. அப்போ 4 ரூபாய்க்கு 1 ரூபாய் கொடுத்துட்டிங்கன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 3 ரூபா கையில் காசு இருக்கும். சரிங்களா? இங்கே 6 ரூபா வச்சுருக்கீங்க, மறுபடியும் ஒரு 1 ரூபா வருது உங்கள்கிட்ட. அப்போ எவ்வளோ வருங்க? 7. அடுத்து -3. இங்கே 2 இருக்குது. அப்போது 2 ரூபா தான் வச்சுருக்கீங்க, ஆனால் 3 ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க. அப்போது கடனுக்கு 2 ரூபா கொடுத்துருவீங்களா? அப்போ மீதி 1 ரூபா கடன் இருக்கும். ஸோ -1. சரிங்களா? இப்போ நம்ம பிசியோட பெருக்கிற பலன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த ஏ கூட பெருக்கணும். சரிங்களா? அப்போது பாருங்கள், A × BC. சரிங்களா? இப்போ ஏ அணியில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 1 -1 2. அடுத்து பிசியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பிசி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா பாருங்கள், -1 3 4 3 7 -1. சரிங்களா? சரி, இப்போது இது எப்படி பெருக்குவோம்? சேம் அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரே ஒரு நிறை இருக்குது, ஆனால் எத்தனை நிரல் இருக்குங்க? 2 நிரல் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு நிறை எடுத்துக்க போகிறோம், ஃபஸ்ட்டு நிரலால் பெருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நிறை எடுத்துக்க போகிறோம், 2வது நிரலால் பெருக்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், அப்போ 1 -1 2 -1 4 7. சேம் அதே மாதிரி 1 -1 2 3 3 -1. சரிங்களா? இப்போ பெருக்குனிங்களா? பாருங்கள், 1 × -1 -1 -1 × 4 -4 2 × 7 பார்த்திங்கன்னா 14. ரெண்டுமே ப்ளஸ்ஸு. ஸோ ஆன்சர் ப்ளஸ்ஸுங்க. சரிங்களா? அடுத்து ஃபஸ்ட் நம்பர் பெருக்குனிங்கன்னா 1 3 -1 × 3 பார்த்திங்கன்னா -3 2 × -1 பார்த்திங்கன்னா -2. சரிங்களா? இப்போ பாருங்கள், மொத்தம் இந்த ரெண்டுமே மைனஸில் இருக்குது, இது மட்டும் ப்ளஸில் இருக்குது. இப்போ 14 ரூபா வச்சுருக்கீங்க, ஆனால் கடன் எவ்வளவு? 4 1 5 ரூபா கடன். அப்போ 14 ரூபாயில் 5 ரூபா கடன் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குங்க? 9 ரூபா நம்ம கையில் காசு இருக்கும். ஸோ அப்போ கையில் இருக்கும் அப்படிங்கிறனால +9. இங்கே பாருங்கள்,
ரூ. 3 தான் வச்சுருக்கீங்க. ஆனால் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க? ரூ. 5 வாங்கியிருக்கீங்க. அப்போ ரூ. 5 ரூ. 3 போயிடுச்சுன்னா ரூ. 2 இருக்கும். ரூ. எப்படி இருக்கும்? கடனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கடன் தான் அதிகமாக வாங்கியிருக்கீங்க. ஸோ அப்போ -2. சரிங்களா? அப்போது நம்ம இந்த சைடு ஃபுல்லாகவே பெருக்கி முடிச்சிட்டோம். ஸோ இந்த விடையை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னு பார்த்திங்கன்னா 2ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? பாருங்கள், நம்ம இந்த சைடு பெருக்கி இப்போ நம்ம கணக்கு என்ன கேட்டாங்க? AB × C = A × BCன்னு கேட்டாங்க இல்லையா? அப்போது நம்ம பாருங்கள், AB × C எதுன்னு கண்டுபிடிச்சி வச்சோம்? 9, -2ன்னு சொன்னோம். அது 1ன்னு சொன்னோம் இல்லையா? நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோங்க? A × BC என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 9 -2ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ 2 விடையும் சமமாக இருக்குங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாங்க? 1 = 2. சரிங்களா? அதாவது 1 நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? AB × C = A × BC. அவ்வளோதாங்க. என நிரூபிக்கப்பட்டது. சரிங்களா? தேங்க்யூ.